சற்று முன் அமித்ஷா செய்து முடித்த வரலாற்று சாதனை. நாடாளுமன்றத்தில் மோடியே வியந்து பார்த்த சம்பவம். இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு சரியான ஜோடிதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பிரதமரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவர்தான் உள்துறை அமைச்சராக இருக்க முடியும். இருவருக்கும் இடையே ஆழமான புரிதல் இருக்க வேண்டும். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு எப்படி லால் கிருஷ்ண அத்வானி இருந்தாரோ அதே போல இன்று நரேந்திர மோடிக்கு ஒரு அமித்ஷா. லால் கிருஷ்ண அத்வானி 6 வருடம் 54 நாட்கள் உள்துறை அமைச்சராக இருந்தார். இதுவே நேற்றைய ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை உடைத்துவிட்டார் அமித்ஷா. உள்நாட்டு பாதுகாப்பு, ஜனநாயக கட்டமைப்புகள், தீவிரவாதம், மதவாதம், வன்முறை கலவரங்கள், சட்டம் ஒழுங்கு இவை அனைத்துமே சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இவை அனைத்திற்குமே உள்துறை அமைச்சர்தான் பொறுப்பு. எனவேதான் உள்துறை அமைச்சகம் பிரதமர் அலுவலகத்திற்கு அடுத்த முக்கியமான அலுவலகமாக பார்க்கப்படுகிறது. அமித்ஷா இன்னும் அதிக நாட்கள் உள்துறையிலேயே தொடருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலில் அதிரடிக்கு பெயர் போன அமித்ஷா நிர்வாகத்திலும் அதிரடியாக செயல்படுபவர்தான். தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை மிகச் சிறப்பாக கையாளும் திறமை படைத்தவர் அவர். தன் துறையில் மிக குறுகிய காலத்தில் பல வரலாற்று சாதனைகள் செய்துள்ளார் அமித்ஷா. அவை என்னென்ன என்பதை ஒரு கண்ணோட்டம் விடுவோமா? வாருங்கள் பார்க்கலாம். 1. சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகள் ஆகியும் காஷ்மீர் மாநிலத்தில் மூவர்ண கொடி பறக்க முடியாத நிலை இருந்தது. இன்று மாநிலமெங்கிலும் கொடிக்கம்பங்கள். குடியரசு தினமும் சுதந்திர தினமும் மக்களால் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. 40 ஆண்டுகள் கலவரக்காடாக இருந்த காஷ்மீர் இன்று சொர்க்க பூமியாக மாறி உள்ளது. நாட்டின் மிகச்சிறந்த சுற்றுலா தளம் என்ற பழம் பெருமையை மீட்டெடுத்து விட்டது. சென்ற ஆண்டு அங்கு நடந்த சட்டசபை தேர்தல் சரித்திர முக்கியத்துவம் பெற்றது. 65% வாக்குகள் இதற்கு முன்பு எப்போதுமே பதிவாகி இருக்கவில்லை. இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று என்றால் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்ததுதான் இதற்கு காரணம். இதற்கு முன் எந்த அரசும் செய்ய துணியாத இந்த விஷயத்தை அமித்ஷா செய்து காட்டினார். 2. நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய நக்சல் தீவிரவாதம் 2026 மார்ச் 31ஆம் தேதிக்குள் நம் நாட்டின் மண்ணிலிருந்து முற்றிலும் அகற்றப்படும் என்ற நாடாளுமன்றத்தில் வாக்குறுதி அளித்தார் அமித்ஷா. நாடு அந்த இலக்கை நோக்கி உறுதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. 3. குற்றத்தை முன்னிலைப்படுத்தும் ஆங்கிலேயர் காலத்து சட்டங்களை நீக்கி நம் நாட்டின் மரபுகளை பிரதிபலிக்கும் வண்ணம் நியாயத்தை முன்னிலைப்படுத்தும் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தினார் அமித்ஷா. நீதி வழங்குவதில் உள்ள கால தாமதத்தை குறைத்து உடனடி நீதி கிடைக்க வழி செய்தார் அமித்ஷா. 4. அண்டை நாடுகளில் தாக்குதலுக்கு உள்ளாகும் இஸ்லாமியர் அல்லாத சமூகத்தினருக்கு விசேஷ குடியுரிமை அளிக்கும் வண்ணம் குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் அமித்ஷா. 5. முந்தைய மத்திய அரசுகளுக்கு சவாலாக இருந்த வடகிழக்கு மாநிலங்களின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் அமித்ஷாவின் தனிப்பட்ட கவனம் காரணமாக சரி செய்யப்பட்டுள்ளன. இன்று வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி பாதைக்கு திரும்பிய காரணமே உள்துறை அமைச்சரின் அணுகுமுறைதான். 6. உள்நாட்டு பாதுகாப்பு படைகளான CRPF மற்றும் CISF படைகள் முற்றிலுமாக புனரமைக்கப்பட்டன. புதிய நாய்ப்படையும் மகளிர் படையும் கமாண்டோ படையும் தோற்றுவிக்கப்பட்டன. புதிய தொழில்நுட்பம் புகுத்தப்பட்டது. நவீன உபகரணங்கள் பயன்பாட்டுக்கு வந்தன. இதன் காரணமாக உள்நாட்டு பாதுகாப்பு பல மடங்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 7. உலக நாடுகளையே ஆட்டி படைக்கும் சைபர் குற்றங்கள் அமித்ஷாவின் நடவடிக்கைகளிலிருந்து தப்புமா?
சைபர் குற்றங்களை தடுக்க அமித்ஷா மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஏராளம். உலகிலேயே மிக அதிகமான டிஜிட்டல் பரிவர்த்தனை உள்ள நம் நாட்டில் பாதுகாப்பான டிஜிட்டல் சூழ்நிலையில் நாம் வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணமே அமித்ஷா தான். 8 இயக்கங்கள் சாராத நபர்களை தீவிரவாதிகளாக கருதி நடவடிக்கை எடுக்க நம் சட்டங்களில் இடம் இருக்கவில்லை. இந்த குறையை நீக்க 2019 UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் என்ற சட்டத்தை திருத்தி அமைத்தார் அமித்ஷா. தற்போது தனிநபர்கள் மீதும் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் பாயும். 9 தீவிரவாதத்தை பொறுத்தவரை ஜீரோ டாலரன்ஸ் என்ற புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தினார் அமித்ஷா. ஹாட் பர்சியூட் என்னும் கோட்பாடு செயல்படுத்தப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் ஓட ஓட துரத்தப்பட்டு கடைசியில் பிடிபட்டு தீர்த்து கட்டப்படுகிறார்கள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு அமித்ஷாவின் வழியே சிறந்த வழி என்பதை எதிர்காலம் எடுத்துரைக்கும். நாட்டில் ஹிந்து அல்லாதவர்களும் சிறப்பாக வாழும் சூழ்நிலையை ஏற்படுத்தியவர் அமித்ஷா. ஆனால் கடந்த 30 வருடங்களாக இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செய்து வரும் சூழ்ச்சிகளும் சதிகளும் அமித்ஷாவின் கண்களிலிருந்து தப்புமா என்ன? அமித்ஷாவின் கவனம் எப்பொழுதும் காங்கிரஸ் கட்சி மீதே நிலை கொண்டிருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு அவர் எப்பொழுதும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். இந்துக்கள் எப்போதுமே தீவிரவாதிகளாக இருந்ததில்லை. இந்துக்கள் என்றுமே தீவிரவாதிகளாக இருக்கவும் மாட்டார்கள் என்று நாடாளுமன்றத்திலேயே கர்ஜித்தவர்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இவ்வளவு சிறப்பாக செயல்படும் அமித்ஷாவை பிரதமர் இதே பொறுப்பில் தொடரச் செய்வதில் ஆச்சரியம் இல்லை. இந்த பொறுப்பில் அமித்ஷாவே தொடர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இந்தியனின் விருப்பமும் கூட.